சபாநாயகர் ஜெயசிட்டி பிரபாகரை சந்தித்து கடிதம் கொடுத்த இபிஎஸ் ஆதரவாளர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கடந்த 13ஆம் தேதி அன்று தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் அரசினுடைய வாக்கெடுப்பின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய உத்தரவை எதிர்த்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த 25 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதம் பேரவைத் தலைவருடைய பரிசீலனையில் உள்ளது, ஆய்வில் உள்ளது என்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேரவைத் தலைவர் அவர்கள் பேட்டியளித்தார்கள். இதற்கிடையில் தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கடிதம் தருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடிதத்தின் மீது ஆய்வில் இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை மனுவாக தந்திருக்கிறோம். நேத்து ராஜினாமா பண்ணாங்க. சாயங்காலம் அவர் ஏத்துக்கிட்டதா அறிவிச்சாரு. நேத்து நைட்டு கெசட் போட்டுதான் சொல்றாங்க. அந்த கெசட்டை திரும்பி பெற முடியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய அரசு குதிரை வேகத்திலே செயல்படும் என்று சொன்னார். ஆனால் இந்த அரசு காலையிலே பேரவைத் தலைவரிடத்திலே ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார்கள். ராஜினாமா கடிதம் கொடுத்த 5 நிமிடத்தில் அவர்களுக்கு பிரிண்ட் செய்யப்பட்ட லேமினேஷன் அட்டையுடன் கூடிய அவருடைய அடையாள அட்டை, உறுப்பினர் அடையாள அட்டையை மேல் தளத்தில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்குகிறார். இது தலைமை செயலகமா அல்லது தாவேகா கட்சியினுடைய தலைமை நிலையமா என்று எங்களுக்கு புரியவில்லை. பொதுமக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். இதுபோன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை இந்த அரசு ஊக்குவித்தால் குதிரை பேரம் அளவுக்கு அதிகமாக நடைபெறும். இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எதிர்த்து வாக்களித்த 25 பேருக்கு நீங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை சேர்ந்து ஒரு 5 பேர் உங்களோட அவங்க சபாநாயகர் பார்த்தாங்க. உங்ககிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க சூழல்ல நீங்க மறுபடியுமே அந்த கட்சி தாவல் அந்த இதை கேட்கறீங்களா? என்ன தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து பொதுச் செயலாளரோட நேரடியாக சந்தித்து நாங்கள் செய்த தவறிற்கு வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம் என்று கடிதம் கொடுத்துவிட்டு மீண்டும் பேரவைத் தலைவரிடத்திலே ஒரு கடிதம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று நாங்கள் உறுதியோடு விசுவாசத்தோடு இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நடந்து கொள்வோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள்.
என்ன சொல்றாங்க, அவங்க 3 பேரு உங்க செயல்பாடு சரியில்லைன்னு அவங்க 3 பேர் வந்து ராஜினாமா பண்றாங்க. அந்த 3 பேர் ராஜினாமா, நீங்க ஒரு பக்கம் 5 பேர் இருந்தீங்க, இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணது எப்படி இருக்கீங்க? ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.